Hi friends, welcome back to my channel Kairusi Samayal. இன்னைக்கு நம்ம ரொம்பவே ஈஸியா பண்ணக்கூடிய பெப்பர் சிக்கன் ரோஸ்ட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இது தோசை சப்பாத்தி மட்டும் இல்லாம சாம்பார் சாதம், ரசம் சாதம் கூடவே பிரியாணிக்கு சைடு டிஷ்ஷா வைக்கிறது கூட ரொம்பவே ஒரு நல்ல ஆப்டான ஒரு சைடு டிஷ் இது. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. சோ வாங்க இப்போ எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ஒரு panல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டு நல்லா காஞ்சதும் சின்ன துண்டு பட்டை ஒரு 3 லவங்கம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் ஒரு ஆனியனை குட்டி குட்டியாக கட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் பேஸ்ட் கூட ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினதும் ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதோட பச்சை வாசனை போனதும் சிக்கன் பீசஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுருங்க. ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் மூடி போட்டு நல்லா வேக வைங்க. அது பாதி அளவுக்கு வெந்ததும் நம்ம தேவையான மசாலா எல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சள்தூள், ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிவிட்டு நம்ம தேவையான அளவு தனி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். நான் இன்றைக்கி காஷ்மீரி மிளகாத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நார்மல் மிளகாத்தூளை ஆட் பண்ணிக்கலாம். காரம் நல்லா தூக்கலாக இருக்கும். ஸோ இதெல்லாம் ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா இந்த மசாலாலெல்லாம் கறியில் இறங்குற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு இருங்க. மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வைங்க. இது நல்லா வெந்ததும் நம்ம லாஸ்ட்டாக பெப்பர் பவுடர் ஆட் பண்ணிக்க போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு மூடி போடாமல் ஒரு 2 to 3 மினிட்ஸ் நல்லா ரோஸ்ட் பண்ணுங்கள். அந்த ஆயிலில் நல்லா ரோஸ்ட் ஆகி எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு வந்ததும் கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிக்கலாம். ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக பண்ணக்கூடிய ஒரு ரெசிபி தான் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கைருசி சமையல்.